ஐயனார் துணை சரியில்லை. அடுத்துடைய எபிசோடில் நம்ம வானதி ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் எவ்வளோ நம்பிக்கையோட உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் இப்படி பண்ணிட்டிய பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு வானதி, நீ எல்லாத்தையும் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம வேற எங்கே போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு என்னமோ உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன வானதி பேசுகிற, உன்னை அப்படி விட்டுட்டு போயிடும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ, அப்படி தான் பாண்டி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உன் அண்ணியை நான் பேசிட்டேன்ல, அதனால் நீ என்னை அப்படி விட்டுட்டு போயிடுவியானு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டி இருந்துட்டு, இந்த வாய்க்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தவே தள்ளி போடுறேன். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டி என்ன பேசுகிறேன்? அம்மா வானதி, வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னையே வீட்டில் இருக்கிறவங்கள வெளியில் போய் தங்க சொல்கிறேன். இதே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா மொத்த பேரையும் வீட்டை விட்டு துரத்தினாலையும் துரத்திடுவனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வானதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இதுக்காக தான் நீ இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்கிறியா? ஆமாம் வானதி, இதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் வேண்டான்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூமை இருந்தால் பிரச்சனை வராதில்லை, அதனால தான் கொஞ்சம் பொறுமையேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டை கிளம்பி போயிடுறாரு. நம்ம நிலா இருந்துட்டு பாண்டியோட நடவடிக்கைலாம் வாட்ச் பண்ணுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.